வாங்க மக்களே, வாழைப்பூ கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு நல்லா குழைய வேக வச்சு அதோட வெங்காயம் தக்காளி நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம வாழைப்பூவை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கசப்புத்தன்மையும் துவர்ப்புத்தன்மையும் வேணாம்னா வாழைப்பூவை வடி தண்ணியில் ஆச்சும் இல்லாட்டி அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சு நல்லா சமைச்சிங்கன்னா வாழைப்பூக்கு கசப்புத்தன்மை துவர்ப்புத்தன்மை இருக்காது. பருப்பு நல்லா வெந்து வந்தோடனே குழைய வெந்தோடனே பூவை நல்லா அள்ளி போட்டு அதை கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. அது கொஞ்சம் வெந்து வரணும். நல்லா பருப்போடு நல்லா கலந்து கிளறி விட்டுருங்க. அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நசுக்குன சீரகத்தை நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. நசுக்கி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நல்லா வெந்து வந்தோடனே தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வெந்தோடனே அந்த வெந்ததை கொஞ்சம் பாத்திரத்தில் மாற்றிக்கணும். மாற்றிட்டு அதே பாத்திரத்தை வச்சு சட்டி நல்லா காஞ்ச பக்கடு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். அந்த பக்கடு 2 பட்டை வத்தை, கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பக்கடு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்த பக்கடு ஆல்ரெடி நம்ம வேக வச்ச கிண்ணத்தில் மாற்றி வச்ச அந்த கூட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டு வேக விடணும். அது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்த பக்கடு இந்த மணி கிரேவியாக வந்துடும். அவ்வளோதான், வாழைப்பூ கூட்டு ரெடி. இதை நீங்கள் சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்லாம். நான் இப்போ ஒரு விடுகதை கேட்குறேன். தங்க மாம்பழத்தை தின்ன முடியாது, அது என்ன? இதற்கு எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்க? கரெக்டான ஆன்சர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லுங்கள், என்ன ஃபுட்டு சமைக்கலாம்னு சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே.